ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் வீடியோ இதாங்க ஃபர்ஸ்ட் வீடியோங்க என்னோடய சேனலில். இப்போ தான் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேங்க. ஸோ நீங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி காமன் வீடியோஸ் கிடையாதுங்க, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாேருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் எல்லாமே பண்ணலான்னு இருக்கேன் நான். பட் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால தாங்க இது நான் பீட்ரூட் ஹல்வா தான் செய்ய போகிறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தாங்க. பட் என்னோடய சேனல் புது சேனலு, ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் பீட்ரூட் அல்வா செய்யலான்னு இருக்கேன். இதில் நான் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியிலே மில்க்கும் சரி கீயும் சரி ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அந்த மாதிரி கீ ரொம்ப திகட்டி பிடிக்காதவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கம்மியாக கீ யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறதால எனக்கு சரியாக வீடியோ எடுக்க வரலைங்க. உண்மையே அதுதான், எனக்கு எடுக்க வரல. ப்ளஸ் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேங்க. ஃபஸ்ட்லாம் நான் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு டவுட்டில் இருந்தேன். அப்புறம் இப்போ ஆரம்பித்து கூட வீடியோ போடலாமா வேணாமான்னு இருந்தேன். என்ன ரீசனுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாய்ஸ் எனக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. லைட்டாக தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் போடலாமா, என்னோடய வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அதனாலேயே ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணேன். பட் ஓகே, நம்ம போட்டு பார்ப்போம், இதில் என்ன இருக்குது, பண்ணி பார்ப்போம் ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. சரி, அதனால் சரி ஓகே ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பீட்ரூட் அல்வா செய்யலான்னு இன்றைக்கி பீட்ரூட் அல்வா எடுத்துட்டேங்க. சரி ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய புது சேனலுன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் சில ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் வீடியோவில் கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சிங்க ஃபோன், அதனால் கொஞ்சம் சரியாக வரல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி ஓகேங்க, நான் ஒரு 600 கிராம் பீட்ரூட் எடுத்திருந்தேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் கத்தியில் தான் தோல் சீவினேன். பிகாஸ் எனக்கு பீலரில் எனக்கு சரியாக சீவ வராது. ஸோ கத்தினா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதால கத்தியில் இது பண்ணி தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு காய் சீவுறது இருக்கு இல்லையா, அதில் நல்லா அந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நல்லா சீவி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஜஸ்ட்டு 2 டீஸ்பூன் இருக்கு இல்லையா, டேபிள் ஸ்பூன் கிடையாது, 2 டீஸ்பூன் அளவு கீ மட்டும் ஆட் பண்ணி நான் சீவி வச்சுருந்த பீட்ரூட் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா அந்த ஸ்மெல் உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஸ்மெல் நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம எந்த அளவுக்கு வதக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பீட்ரூட் பொரியல் செய்வோம் இல்லையா நம்ம வீட்டுக்கு, அந்த பதத்துக்கு வெந்துச்சுன்னா போதுங்க. அந்த பதத்துக்கு வெந்து வரும்போது நல்லா நீங்கள் அதை சமமாக நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த வேகிற ஸ்டேஜ் பொரியல் அளவுக்கு இருந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு சின்ன கப்பு இருக்குது, சர்லாக் கப்புன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கப்பில் நான் பால் எடுத்திருந்தேன். தண்ணி எதுவும் சேர்க்காம நான் பச்சை பால் தான் ஆட் பண்ணேன். சூடு பாலை ஜஸ்ட்டு பச்சை பால் எடுத்து அந்த பீட்ரூட் கொஞ்சம் வெந்த பிறகு அதில் லைட்டாக அந்த 1 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். திரும்ப அதை நல்லா கிளற அந்த பாலோட இது நல்லா அதில் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அந்த பால்லேயே சிம்மில் வச்சுட்டே பண்ணிங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டில் நான் பால் ஆட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஹையில் தான் வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, திரும்ப அந்த கப்புலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா கிளற ஆரம்பித்தேன். அது உங்களுக்கு அந்த பால் தண்ணி எல்லாமே சேர்ந்து அது உங்களுக்கு நல்லா வெந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அதை நீங்கள் வேக விட்டுருங்கங்க. அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துகிட்டே இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வெந்துருச்சான்னு பார்ப்போம்ல, அப்போ பார்க்கும்போது அந்த பீட்ரூட் டேஸ்ட் இல்லாமல் அந்த பால் கலந்த டேஸ்ட் நமக்கு தெரியும் நல்லாவே. அதுக்கப்புறம் அது கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சுன்ற பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுகர் ஆட் பண்ணணும். சுகர் அளவுலாம் கிடையாதுங்க. நான் 600 கிராம் பீட்ரூட் எடுத்திருந்தேன். பட் நான் சுகர் அளந்துலாம் போடலை. நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் அதே சர்லாக் கப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணேன். பால் 1 கப் அளவு. ஸோ 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்து நல்லா அந்த சுகரோட
ஜீரா எல்லாம் நல்லா அதில் இறங்கி வேகிற அளவுக்கு விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பீட்ரூட் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா அதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். இந்த அல்வா பதத்துக்கு அது வந்துருச்சுங்க. அல்வா பதத்துக்குன்னு எங்களுக்கு வந்து ரொம்ப கொலன்னு இருந்தால் கூட அந்த அல்வா ஸ்டேஜில் இருந்தால் ரொம்ப கொலன்னு இருந்தால் பிடிக்காதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சூவியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த பீட்ரூட் அல்வா. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு என்ன பண்ணேன்னா, தாளிக்க பாத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் நான் கொஞ்சம் ஒரு 10 முந்திரி ப்ளஸ் ஒரு 4-5 பாதாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். ஐ மீன் நான் வந்து சீவலான்னு தான் பார்த்தேங்க. பட் அந்த சீவ முடியல. பாதாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, கட் பண்ணோன்னா உடையுது, சீவுனாலும் உடையுது. ஸோ இந்த பதத்துக்கு வந்த பிறகு இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் வந்து நான் வந்து வறுத்து வச்சுருந்தேங்க. அந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா இதை இறக்கி வச்சுட்டு அல்வாவை இறக்கி வச்சுட்டு அந்த பாதாம் முந்திரியை லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அந்த அல்வாவோடு சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான பீட்ரூட் அல்வா கிடைக்கும். ப்ளஸ் வந்து சுகரும் பாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு அது வேக டைம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்மியாக யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, சேம் அதே டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும். நான் பேசுகிறதும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ப்ளஸ் வந்து எனக்கு எடிட் பண்ணவும் அந்தளவுக்கு தெரியலை. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் முதல் ரீசன் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தாங்க கண்டிப்பாக எனக்கு வீடியோ போட தோணும், ஆர்வம் வரும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணணும்னு தோணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.